எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் vlogல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தேங்காய் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த சாப்பாடு நல்லா அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் சாப்பாடே நல்லாயிருக்கும். இதுக்கு குழம்பு வேணும்னா நம்ம காளான் கிரேவி, உருளைக்கிழங்கு குருமா, மட்டன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அரிசி இந்த காப்பிடி உலக்கில் 1.5 உலக்கு எடுத்துக்கிறலாம். இதை நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊறட்டுங்க. இது ஒரு பக்கம் ஊறும்போது நம்ம தேவையானது எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் தான் இதுக்கு மெயினாக எடுக்கணும். இந்த தேங்காய் பால் எடுத்து செய்யும்போது சாப்பாடு வெறும் சாப்பாடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு சோம்பு ஏற்கனவே மிக்சியில் சேர்த்துட்டேன். அப்புறம் கசகசா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறலாம். இது நான் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் சித்தி, சித்தப்பா, தம்பி எல்லாம் இங்கே வீரபாண்டி கோயிலுக்கு வராங்க. அவங்களுக்காக தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. சித்திக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக போட்டால் அந்த வாடையே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்மியாக போட்டுருக்கேன். இதுவே கரெக்டான அளவு. தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேங்காயும் அப்புறம் இது ஒரு 1/4 முடி இருக்குங்க, அது ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா மல்லி இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து ஓட விட்டு இப்போ தண்ணியை ஊற்றி அரைச்சி நம்ம பாலாக எடுக்க போகிறோம். இந்த பால் எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவு சாப்பாடு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சக்கையோடு சேர்த்தோம்னா சக்கையாக இருக்கும், நல்லா இருக்காதுங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இதாங்க எங்களுக்கு பிரியாணியேவும் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா தேங்காய் பால் எடுக்க மாட்டாங்க. அப்போ அம்மியில் அரைச்சி அப்படியே தேங்காய் சாதமாக அப்போ எல்லாம் இந்த விறகடுப்பு தானே, விறகடுப்பில் அப்படியே செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அதெல்லாம் பழைய நினைவுகள். இப்போ நினச்சாலும் திரும்ப கிடைக்காதுங்க. இப்போ தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிறலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2 பாலுமேவும் ஃபஸ்ட்டு பால் 2ஆவது பால் ரெண்டுமே ஒன்றா எடுத்தாச்சு. தனித்தனியாக வைக்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் அடுத்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்தேன். அப்புறம் பிரியாணி இலை இதுலேயுமே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் ஒரு பீஸ் போடலாம். நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இது நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிடலாம். நல்லா அந்த கருகு விடாமல் நல்லா டார்க் மெரூன் கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி பழம் நார்மல் சைஸு 2 பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இஞ்சி, பூண்டு இது ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் வதங்கவும் அதை ஊற்றி அதையுமே நம்ம வதக்கிடலாம். அது கொஞ்சமாட்டனால நல்லா கொரகொரப்பாக தான் அரைச்சிச்சு, நைஸாக அரைக்க முடியல. சரி பரவாயில்ல, அது சாப்பாடு கூட சாப்பிடும்போது தெரியாது. இந்த மாதிரி சாப்பிடும்போது இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிடலாம். தக்காளி சேர்த்து இதுவுமே நல்லா வதக்கிடலாங்க. உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாங்க. இதுக்கு நம்ம பிரியாணி பவுட்ரு எதுவுமே சேர்க்குறதில்ல, இது மட்டும்தான். இது மட்டும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்புலாம் வைக்கும்போது பிரியாணிக்கு செய்கிற பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசியெல்லாம் சேர்க்க போகிறோங்க. புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்க்கணும். தயிர் இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. நல்லா பாருங்கள் மையாக நல்லா அந்த தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சாப்பாடு கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கே தெரியுது. எடுத்து வைக்கும்போது பார்த்தேன் எண்ணெயாக இருக்குது. இப்போ புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க, அப்படியே திகட்டும். ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்றுறோமா, அதனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அளந்து ஊற்றிக்கலாம். நான் 3 உலக்கு இந்த தேங்காய் பால் 2 உலக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தண்ணி 1 உலக்கு ஊற்றிக்கிடலாம். அந்த தேங்காய் பால் ஊற்றின கிண்ணத்துலேயும் கழுவி அதையும் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கிடலாம். போட்டு நம்ம கொதி வரவும் மூடி வைக்க போகிறோங்க. மூடி வச்சோம்னா ரெடி ஆயிரும். ஏன்னா லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சோம்னா சீக்கிரமாக இது ரெடி ஆயிரும். இப்போ உப்பு பத்தலை, கொஞ்சம் சேர்த்தாச்சு.
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் தான் இதுக்கு கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்தனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கல. இப்போ கொதி வரவும் மூடி வச்சு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. விசிலெல்லாம் அடங்கவும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. நல்லா பொழு பொழுன்னு நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ எங்கள் அவ்வா தாத்தாவுக்கு, எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சித்தி சித்தப்பாவுக்கு எல்லாத்தையுமேவும் எடுத்து வைக்கணும். 3 பங்கா அதை பிரிக்கணுங்க. நம்ம செஞ்சதை 3 பங்கா பிரித்து அவங்கவுங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். எங்கள் மாமா பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸில் கொடுத்து விட போயிட்டாரு. எடுத்து கொடுத்து விட்டேன். அவ்வா தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றி இந்த காளான் கிரேவியும் இந்த சாப்பாடு இவ்வளோதாங்க அவ்வா தாத்தாவுக்கு. அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. பஸ்ஸில் கொடுத்து விட்டோம்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அங்கே பக்கத்தில் எங்கள் சித்தப்பா தான் வருவார். இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். காளான் குழம்பு, உருளைக்கிழங்கு இது வேறு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் அது மாமாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ்லேயும் இது இருக்குங்க. இன்னும் நானும் குளித்து கிளம்பணும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த தோசையை மட்டும் ஊற்றியாச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 4-5 தோசை தான் ஊற்றிருக்கேன். இன்னும் எல்லாமே பேக் பண்ணி கட்டைப்பையில் எடுத்து வச்சாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.